Hello students, in your biozoology book you will find that unit 3 chapter 7 deals with human health and diseases. அதில் immunologyல நாம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் வந்து வேக்சின் அண்ட் வேக்சினேஷன் என்பது பற்றி. This video is prepared by Kamala Kannan on behalf of Sivasakti Tuition Center, Shenkota. This tuition center is run by Mr. Annamalai. Rotary Club of Kutralam Charal has honored Mr. Annamalai with an award for his outstanding contribution to education. Vaccine அப்படின்னா என்ன? வேக்சின் அல்லது தடுப்பூசி என்பது நோய் கிருமியை பயன்படுத்தி உண்டாக்கப்பட்ட ஒரு பயாலஜிக்கல் ப்ரிப்பரேஷன். வேக்சின் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க? ஜெனரலாக இன்ஆக்டிவேட் செய்யப்பட்ட அல்லது கில்டு நோய் கிருமியை பயன்படுத்தி வேக்சின் உண்டாக்கப்படுகிறது. வேக்சின் எப்படி நம் உடலை நோயிலிருந்து காப்பாற்றுகிறது? வேக்சின் நமது இம்யூன் சிஸ்டம் குவிக்காக நோய் கிருமியை ரெகக்னைஸ் செய்து அதற்கு எதிராக ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் செய்ய துணை புரிகின்றது. வேக்சினேஷன் அண்ட் இம்யூனைசேஷன், இந்த இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? வேக்சினேஷன் என்பது தடுப்பூசியை உடலுக்குள் செலுத்துதல். அப்படி செலுத்துவதன் மூலம் மெமரி செல்ஸ் உண்டாக்கப்படுகின்றது. இம்யூனிட்டி என்பது எதிர்ப்பு சக்தி. அதே நோய் கிருமி நம் உடலுக்குள் வரும்போது மெமரி செல்ஸ் அதை விரைவாக ரெகக்னைஸ் பண்ணி ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் செய்யுது. இப்படி எதிர்ப்பு சக்தியை தூண்டி விடுவதே இம்யூனைசேஷன் எனப்படும். டிஸ்கவரி ஆஃப் வேக்சின்ஸ். வேக்சினை முதலில் கண்டுபிடித்தவர் எட்வர்ட் ஜென்னர். ஆங்கிலேயரான இவர் 1796 பெரியம்மைக்கு எதிரான தடுப்பூசியை கண்டுபிடித்தார். ஸ்மால் பாக்ஸ் வேக்சினேஷன் பயன்படுத்தி இப்போது பெரியம்மை முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டுள்ளது. லூயி பாஸ்டர், பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த விஞ்ஞானி. 1885 ஆண்டை ஒட்டி வைரஸால் உண்டாகும் ராபிஸ் எனும் நாய்க்கடி நோய், பாக்டீரியாவால் உண்டாகும் ஆந்த்ராக்ஸ் எனும் நோய் மற்றும் பாக்டீரியாவால் உண்டாகும் காலரா எனும் நோய் இவற்றிற்கெல்லாம் தடுப்பூசிகளை கண்டறிந்தார். ஆல்பர்ட் கால்மெட் என்பவரும் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த விஞ்ஞானி. இவர் 1908 மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் எனும் பாக்டீரியாவால் உண்டாகும் டிபி எனும் நோய்க்கு வேக்சினை உருவாக்கினார். இவருடன் சேர்ந்து பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த கெமில் கெரின் என்பவரும் 1908 டிபிக்கு தடுப்பூசி கண்டறிந்தார். அதனால்தான் இந்த பாக்டீரியாவுக்கு பேசில்லஸ் ஆஃப் கால்மெட் அண்ட் கெரின் என்று பெயர். இதன் சுருக்கமாக இந்த தடுப்பூசியை பிசிஜி வேக்சின் என்றே குறிப்பிடுகிறார்கள். ஜோனஸ் சால்க் எனும் விஞ்ஞானி அமெரிக்காவை சேர்ந்தவர். இவர் 1955 வைரஸால் உண்டாகும் போலியோ எனும் நோய்க்கு எதிராக தடுப்பூசி கண்டறிந்தார். இவர் கண்டறிந்த தடுப்பூசி ஊசி மூலம் உடலுக்குள் செலுத்தப்படுகிறது. ஆல்பர்ட் சாபின் எனும் விஞ்ஞானி போலந்தில் பிறந்து அமெரிக்காவில் வாழ்ந்தவர். இவர் 1961 ஆண்டு கண்டுபிடித்த தடுப்பூசி சொட்டு மருந்தாக குழந்தைகளுக்கு வாயில் விடப்படுகிறது. அதனால்தான் இதை ஓரல் போலியோ வேக்சின் அல்லது ஓபிவி என்று அழைக்கிறோம்.
பிறந்த குழந்தைகள் அனைவருக்கும் OPV எனும் சொட்டு மருந்து கொடுத்து போலியோ முற்றிலும் ஒழிக்கப்பட்டுள்ளது. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் வேக்சின்ஸ். தடுப்பூசிகளை ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் வேக்சின், செகண்ட் ஜெனரேஷன் வேக்சின் மற்றும் தேர்ட் ஜெனரேஷன் வேக்சின் என வகைப்படுத்தலாம். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் வேக்சின்ஸ் என்பதில் லைவ் அட்டனுவேட்டட், அதாவது இன்ஆக்டிவேட்டட் வேக்சின்ஸ், கில்டு வேக்சின்ஸ் மற்றும் டாக்ஸாய்ட்ஸ் அடங்கும். செகண்ட் ஜெனரேஷன் வேக்சின்ஸ் என்பதில் பியூர் சர்ஃபேஸ் ஆன்டிஜன் ஆஃப் பேத்தோஜன் மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது. இது பாதுகாப்பானது. தேர்ட் ஜெனரேஷன் வேக்சின்ஸ் என்பதில் சிந்தட்டிக் வேக்சின்ஸ், அதாவது DNA வேக்சின்ஸ், recombinant vaccines போன்றவை அடங்கும். These are the safest and have high potency. Types of vaccines. Live vaccine. வேரியோலா வைரஸ் எனும் பெரியம்மையை உண்டாக்கும் கிருமியை பயன்படுத்தி இந்த தடுப்பூசி உண்டாக்கப்பட்டது. ஸ்மால் பாக்ஸ் எனும் பெரியம்மை தற்போது முற்றிலும் ஒழிக்கப்பட்டுள்ளது. லைவ் அட்டனுவேட்டட் வேக்சின். உயிர் உள்ள ஆனால் இன்ஆக்டிவேட் செய்யப்பட்ட தடுப்பூசிகள் இவ்வகையை சாரும். BCG வேக்சின் ஃபார் TB, போலியோ வேக்சின், MMR வேக்சின் இவ்வகையை சேர்ந்தவை. MMR என்பது வைரஸ்களால் ஏற்படும் மம்ப்ஸ், மீசில்ஸ், ருபல்லா போன்ற நோய்களை தடுக்கும் தடுப்பூசி. கில்டு இன்ஆக்டிவேட்டட் வேக்சின்ஸ். ஹீட் அல்லது ரேடியேஷன் அல்லது கெமிக்கல்ஸ் பயன்படுத்தி கொல்லப்பட்ட கிருமியை தடுப்பூசியாக பயன்படுத்துகிறார்கள். பெர்டுசிஸ் அல்லது ஊப்பிங் காஃப் எனும் நோய் குழந்தைகளுக்கு போர்டிடெல்லா பெர்டுசிஸ் எனும் பாக்டீரியாவால் ஏற்படுகின்றது. ராபிஸ் எனும் வைரஸ் நோய் மூளையை தாக்குகிறது. இது வெறி நாய்க்கடி மூலமாக பரவுகிறது. காலரா எனும் நோய் விப்ரியோ காலரே எனும் பாக்டீரியாவால் ஏற்படுகிறது. இது அசுத்தமான நீரை குடிப்பதன் மூலம் பரவுகிறது. டைஃபாய்டு எனும் காய்ச்சல் சால்மனல்லா டைஃபி எனும் பாக்டீரியாவால் உண்டாகிறது. இது கெட்டுப்போன உணவை உட்கொள்வதன் மூலம் ஏற்படுகிறது. டாக்ஸாய்ட்ஸ் எனும் தடுப்பூசிகள் பாக்டீரியாவின் டாக்சின்ஸை பயன்படுத்தி உண்டாக்கப்படுகின்றன. டிப்தீரியா எனும் தொண்டை அடைப்பான் நோய் கொரைனி பாக்டீரியம் டிப்தீரியே எனும் பாக்டீரியாவால் குழந்தைகளுக்கு ஏற்படும். இந்த பாக்டீரியாவின் டாக்சினை பயன்படுத்தி தடுப்பூசி தயாரிக்கப்படுகிறது. அதேபோல் டெட்டனஸ் எனும் நோய் கிளாஸ்ட்ரீடியம் டெட்டனி எனும் பாக்டீரியாவால் ஏற்படும். இதனுடைய டாக்சினை பயன்படுத்தி டெட்டனஸ் டாக்ஸாய்டு எனும் தடுப்பூசி உண்டாக்கப்படுகிறது. செல்ஃப் ஃப்ராக்ஷனேஷன் வேக்சின்ஸ். இவ்வகை தடுப்பூசிகள் நோய் கிருமியின் கெமிக்கல்ஸை பயன்படுத்தி உண்டாக்கப்படுகின்றன. நிமோனியா எனும் காய்ச்சல் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியே எனும் பாக்டீரியாவால் உண்டாகிறது. இதன் செல்லில் உள்ள பாலிசாக்கரைடை பயன்படுத்தி இந்த தடுப்பூசி தயாரிக்கப்படுகிறது. ஹெப்படைட்டிஸ் B எனும் மஞ்சள் காமாலை நோய் வைரஸால் உண்டாகிறது. இந்த வைரஸின் பாலிபெப்டைடை பிரித்தெடுத்து தடுப்பூசி தயாரிக்கப்படுகிறது. இம்யூனைசேஷன் ஷெட்யூல். இது பிறந்த குழந்தை ஒவ்வொன்றுக்கும் கிட்டத்தட்ட 5வது வயது வரை கொடுக்கப்படும் தடுப்பூசி விவரம். BCG எனும் தடுப்பூசி டியூபர்குலோசிஸ் எனும் காசநோய் மற்றும் பிளாடர் கேன்சரை தடுக்க கொடுக்கப்படுகின்றது. பிறந்த குழந்தைக்கு ஒரு முறை இந்த தடுப்பூசி கொடுக்கப்படும். ஹெப் B எனும் தடுப்பூசி ஹெப்படைட்டிஸ் B எனும் மஞ்சள் காமாலை நோயை தடுக்க கொடுக்கப்படும். பிறந்த குழந்தைக்கு பின்னர் 4வது வாரத்தில் மற்றும் 3ஆம் மாதம் என 3 முறை இந்த தடுப்பூசி கொடுக்கப்படும்.
ஓபிவி எனும் போலியோ சொட்டு மருந்து பிறந்த குழந்தைக்கு பிறகு 4வது வாரம் மற்றும் 2ஆம் மாதத்தில் கொடுக்கப்படும். டிபிடி எனும் முத்தடுப்பு ஊசி டிப்தீரியா எனும் தொண்டை அடைப்பான் நோய், பெர்டூசிஸ் எனும் ஊப்பிங் காஃப் மற்றும் டெட்டனஸ் எனும் வெவ்வேறு பாக்டீரியாக்களால் உண்டாகும் நோய்களை தடுக்கும் பொருட்டு கொடுக்கப்படுகிறது. குழந்தை பிறந்த 6வது வாரம், 2ஆம் மாதம், 3ஆம் மாதம், 9வது மாதம் மற்றும் 5வது வயதில் இந்த தடுப்பூசி கொடுக்கப்படும். டைபாய்டு தடுப்பூசி சால்மனல்லா டைஃபி எனும் பாக்டீரியாவால் ஏற்படும் நோய் காய்ச்சலை தடுக்க கொடுக்கப்படுகிறது. இதை தடுக்க குழந்தை பிறந்த 9வது வாரம் மற்றும் 3 வயது ஆனவுடன் இந்த தடுப்பூசி கொடுக்கப்படும். எம்எம்ஆர் எனும் தடுப்பூசி மம்ப்ஸ் எனும் பொண்ணுக்கு வீங்கி நோய், மீசில்ஸ் எனும் தட்டம்மை மற்றும் ருபல்லா எனும் ஜெர்மன் மீசில்ஸ் ஆகிய வைரஸ் நோய்களை தடுக்க கொடுக்கப்படுகின்றது. இது குழந்தை பிறந்த 9வது வாரம் மற்றும் 2வது ஆண்டு கொடுக்கப்படும். வேரிசெல்லா தடுப்பூசி சிக்கன் பாக்ஸ் எனும் சின்னம்மை நோயை தடுக்க கொடுக்கப்படுகின்றது. இது குழந்தை 1 வயது ஆன பின்னும் பிறகு 2 வயதை எட்டிய பின்பும் கொடுக்கப்படுகின்றது. நான் ஷெட்யூல்டு வேக்சின்ஸ் இவ்வகை தடுப்பூசிகள் தேவைப்படும் போது மட்டுமே கொடுக்கப்படும். ராபிஸ் வேக்சின். ராபிஸ் எனும் நோய் லிஸ்ஸா வைரஸ் எனும் கிருமியால் ஏற்படுகிறது. இந்த வைரஸ் மூளையை தாக்குகிறது. இது வெறி நாய்க்கடி மூலமாக பரவுகிறது. நாய் கடித்தவுடன் அது வெறி நாயா இல்லையா என்று ஆராயாமல் உடனடியாக மருத்துவரை அணுகி இந்த தடுப்பூசியை போட்டுக்கொள்ள வேண்டும். இல்லையெனில் ராபிஸ் எனும் நோய் வந்தால் அதை குணப்படுத்த முடியாது. இறப்பு நிச்சயம். கோவிட் வேக்சின். இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று. கொரோனா வைரஸ். இதை தடுப்பதற்காக இந்த வேக்சின் கொடுக்கப்படுகிறது. உலகம் முழுவதும் கோவிட் எனும் இந்த நோய் பரவி பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது. பாதிக்கப்பட்டவர் தும்மினாலோ இருமினாலோ மற்றவர்களுக்கு பரவ வாய்ப்பு உண்டு. கோவிட் வேக்சின் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டு உலக நாடுகளுக்கு இலவசமாக வழங்கப்பட்டது. எல்லோ ஃபீவர் வேக்சின். இது எல்லோ ஃபீவர் எனும் நோயை தடுக்க கொடுக்கப்படுகிறது. ஃப்ளேவி வைரஸ் எனும் கிருமியால் ஏற்படும் நோய் இது. ஈடிஸ் ஈஜிப்டை எனும் கொசுவின் மூலமாக பரவுகிறது. இந்த நோய் இந்தியாவில் கிடையாது. ஆனால் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு செல்ல விசா வழங்க இந்த தடுப்பூசி கட்டாயம். இன்ஃப்ளூயன்சா வேக்சின். இன்ஃப்ளூயன்சா எனும் காய்ச்சல் ஃப்ளூ வைரஸால் ஏற்படும். இது பாதிக்கப்பட்டவர் தும்மினாலோ இருமினாலோ மற்றவர்களுக்கு பரவ வாய்ப்பு உண்டு. ஷிங்கிள்ஸ் வேக்சின். வேரிசெல்லா ஜோஸ்டர் எனும் வைரஸ் சிக்கன் பாக்ஸ் எனும் சின்னம்மையை உண்டாக்குகிறது. சிறு வயதில் பாதிப்பு ஏற்பட்டால் இந்த வைரஸ் நரம்புகள் மூலமாக செரிப்ரல் கேங்லியாவில் தங்கும். பின்னர் 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தடுப்பு சக்தி இயற்கையாக குறையும் போது நரம்பு வழியாக வந்து தோலில் பாதிப்பை ஏற்படுத்தும். இதற்கு ஷிங்கிள்ஸ் அல்லது அக்கி என்று பெயர். இந்த பாதிப்பை தடுக்க
40 வயதுக்கு மேற்பட்டோர் ஷிங்கிள்ஸ் வேக்சின் போட்டுக்கொள்வது நல்லது. டெட்டனஸ் டாக்சைடு. கிளாஸ்ட்ரீடியம் டெட்டனி எனும் பாக்டீரியாவால் உண்டாகும் நோய் டெட்டனஸ். துரு ஏறிய ஆணி அல்லது தகடு போன்றவை காலிலோ உடலின் வேறு பாகங்களிலோ தோலை கிழிக்கும் போது இந்த பாக்டீரியாக்கள் இரத்தத்திற்குள் சென்றுவிடும். இது தசைகளை செயலிழக்க செய்கிறது. அதனால்தான் பாதிப்பு ஏற்பட்டால் மருத்துவர் ஒரு டிடி போட்டுக்குங்க என்று அறிவுறுத்துவார்கள். Please subscribe our channel. Our channel name is Sivasakti Annamalai. Let us meet in the next video. Thank you for watching.